முன்னாள் காதலன் எல்லாம் சொல்லி தர்றாங்க, நீங்க என்ன அப்படி ஒரு ஆள் இல்லையன்ட்டே சொல்றீங்க. கண்ணாதான் சரியா. உங்களுக்கு தான் ஒரு சைக்கிள், அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 45 வயசு வரும். ஒரு கேர்ள் தான். அப்ப எதிர்பார்த்தீங்களா இப்படி எல்லாம் வருமாண்டு? என்ன இவ்வளோ பெரிய சைக்கிளை காட்டியிருக்க ஒரு ரியாக்ஷனுமே கொடுக்காம இருக்கிறீங்க. நான் உங்கள்ட்ட எவ்வளோ பெரிய எக்ஸ்பெக்டேஷன் எதிர்பார்த்தேன். சர்வசாதாரணம் நினைக்கிறீங்க. அப்போ இங்கே கொழும்புலேருந்து நீ சைக்கிள்லாம் ஜெஃப்னா போயிட்டு வர்ற மாதிரியோ உங்களுக்காக ஸ்பெஷலான கிஃப்ட் வந்துடுது. சரியா, நான் சொல்கிறேன் ஒன்று செஞ்சால் தான் உங்களுக்கு அடுத்தடுத்த கிஃப்ட் தருவோம். அப்படி தான் சொல்லி விட்டுருக்காங்க. அப்போ நீங்கள் ஒரு பாட்டு ஒன்று படிக்கணும், படித்தா தான் உங்களுக்கு அடுத்த கிஃப்ட் இருக்குது. வணக்கம் அண்ணா, உங்களோட பேர்? எனிடேஸ். ஓகே, எங்க இருந்து வாரீங்க? எந்த இடம்? யாழ்ப்பாணத்துல இங்கே கொழும்புக்கு வந்துருக்கிறீங்க. இன்னைக்கு ஏதாவது விசேஷமான நாளோ நீங்க வர்றீங்கன்னு சொல்லி சில பல ஏற்பாடுகள் செய்திருக்கீங்க. 50 பிறந்த நாளா? ஓகே, இங்க உள்ளூருக்குள்ள யாராவது இருக்காங்களா செய்யக்கூடிய ஆக்கள்? இல்லையா? ஏன் அப்படி சொல்றீங்க இல்லையான்னு சொல்லி? எங்களுக்கு இங்க கொழும்புக்குள்ள இருந்தா வந்தது. கொழம்புல யாரா இருக்கும்? உங்களோட பிள்ளைகள், மனைவி வேலை செய்திருக்க மாட்டோமா? நீங்க என்ன ஜாலியா கதைப்பீங்க, பாட்டெல்லாம் படிப்பீங்கன்னு கேள்விப்பட்டேன். என்ன யோசிச்சு நினைக்கிறீங்க? பாட்டன் படிங்க பார்ப்போம். பாட்டெல்லாம் படிக்க மாட்டீங்களா? உங்களுக்காக ஸ்பெஷலான கிஃப்ட் வந்துடுது. சரியா, நான் சொல்றேன் ஒன்று செஞ்சா தான் உங்களுக்கு அடுத்தடுத்த கிஃப்ட் தருவோம். அப்படித்தான் சொல்லி விட்டுருக்காங்க. அப்போ நீங்கள் ஒரு பாட்டு ஒன்று படிக்கணும், படித்தா தான் உங்களுக்கு அடுத்த கிஃப்ட் இருக்கு. எல்லாம் மிகவும் பெருமதியான கிஃப்ட்டுகள். 2 வரையில் சும்மா பாட்டு பாடவா, ஆட்டம் ஆடவா, அந்த மாதிரி நீங்கள் பாட்டு படிக்கணும். அப்போ தான் அடுத்த கிஃப்ட் தரும். நல்ல பெருமதியான கிஃப்ட் எல்லாம் இருக்குது. மனதில் வேறதை படி, இயற்றி படித்தாலும் பரவாயில்ல. ஒரு புது பாடம் அறிமுகம் செஞ்சு விடுவோம். சரி, ஓகே, நான் அடுத்த கிஃப்டை தரேன். சரியா, நாங்கள் இதுக்குள்ள என்னவா இருக்கும்? ஏதாவது ஐடியா இருக்கா? என்ன கிஃப்டாவது சொல்லணும். சரி, அந்த பேக்குக்குள்ளே இருந்து வெளியில் எடுங்க பார்ப்போம். அது என்ன இருக்கும்? ஓப்பன் பண்ணக்கூடாது, சொல்லிட்டு தான் ஓப்பன் பண்ணணும். சரியா இல்லையா? நல்லா யோசிச்சு பாருங்க. சும்மா குலுக்கி பார்த்து தடவி பார்த்து கண்டுபிடிங்க. உங்களுக்காகவே ஸ்பெஷலாக வந்துருக்கு. என்ன இருக்கும்? இல்லை, அதுக்கு மேல. சரியா இல்லையா? சரி, அது ஓகே. பேக்கெட்டை விட ஓப்பன் பண்ணுங்க. நீ காட்டுங்க அப்போ எனக்கு முடிவா. வெளியிடுங்க, வெளியிடுங்க. உங்களுக்கு தான். ஓகே, உங்களுக்காக ஸ்பெஷலாக ஒரு மணிக்கூடன் வந்துருக்கு. சரியா, இதை விட ஒரு சில கிஃப்டும் இருக்குது. ஓகே, இதுக்குள்ள என்ன இருக்க முடியாது? ஐடியா இருக்கா? உடுப்பா? சரி, ஓப்பன் பண்ணுங்க பார்ப்போம். என்ன மாதிரி உடுப்பு இருக்கு எதிர்பார்க்குறீங்க? அதையும் சொல்ல. எல்லாம் ஷர்ட்டா? சரி, ஓகே, ஓப்பன் பண்ணுங்க பார்ப்போம். ஓகே, உங்களுக்காக சாரம் ஜீன்ஸ் 3 வந்திருக்கு. சரியா, இதை விட இன்னொரு ஸ்பெஷல் கிஃப்ட் ஒன்று இருக்குது. ஓகே, நீங்கள் இப்போ இங்கே தான் இருக்கிறீங்களா? கொழம்புல தான் இருக்கிறதா இருப்பு? இல்லாட்டி வெளிநாடா? கொழம்புல. அவன் வெளிநாடு இல்லையா? இருந்தது. நினைச்சேன் வேலை பார்க்க இப்போ பிரான்ஸ்லேருந்து வந்துடுறீங்க. நான் வேறு இருக்கிறீர். அப்போ உங்களுக்கு இன்னொரு ஸ்பெஷல் கிஃப்ட் ஒன்று இருக்குது. சரியா, அந்த கிஃப்ட்டு கொண்டு வர்றதுக்கு கொஞ்சம் டைம் பிடிக்கும் எங்களுக்கு.
சரி ஒரு மாஜாஜான மந்திரம் ஒன்று போட்டு தான் கொண்டு வருவோம். அப்போ அது வரைக்கும் நீங்கள் கண்ணை மூடி இருக்கணும். சரியா? திரும்பி நின்று கண்ணை மூடி இருக்கணும். இல்லாட்டி நீங்கள் பார்த்துடுவீங்க பொருளில். கண்ணை மூடி இருந்தால் தான் கொண்டு கண்ணுக்கு முன்னால் கொண்டு மந்திரத்தை போட்டு நிப்பாட்டுதான். சரியா? அப்படியும் ஒன்று இருக்கு. அப்போ திரும்பி இந்த கண்ணை மூடுங்க. அப்போ ஓகே, அப்படியே திரும்ப வேணாம். சரி, வேணாம் கண்ணை மூடுங்க. அப்படி இல்லைங்க, என்னமா இருக்கும்னு எதிர்பார்க்குறீங்க? கண்ணை எல்லாம் மூட வச்சு இவ்வளோ சர்ப்ரைஸாக எடுக்கிறோம். என்ன பொருளாக இருக்கும்? என்னவா இருக்கும்? கண்ணை திறக்கிற வேலை இருக்குது. அப்ப என்னவா இருக்கும் சொல்லணுமே. ஏதாச்சும் ஐடியா வருதா? யோசனை என்ன? இல்லையே இல்லையே, டிவியில தெரியுதோ. அப்ப சரி, ஓகே. சைக்கிள் இல்ல, வேற ஒரு பொருள்லாம். சரி பாப்போம் என்ன. திரும்புங்க. கண்ணாதான் சரியா? உங்களுக்கு தான் ஒரு சைக்கிள். அப்ப எதிர்பார்த்தீங்களா இப்படி எல்லாம் வருமாண்டு? என்ன இவ்வளவு பெரிய சைக்கிளை காட்டிக்க ஒரு ரியாக்ஷனுமே கொடுக்காம இருக்கிறீங்க. நான் உங்கள்ட்ட எவ்வளவு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் எதிர்பார்த்தேன். சர்வசாதாரணம் நினைக்கிறீங்க. அப்ப இங்க கொழும்புல இருந்து நீ சைக்கிள்லாம் ஜெப்னா போயிட்டு வர்ற மாதிரியோ? மினக்கடை சைக்கிள் எல்லாம் எடுத்து வந்திருக்காங்க. சரி, அதை விட இன்னொரு ஸ்பெஷல் கிஃப்ட் ஒன்றும் இருக்குது. சரியா? அதுக்கு முதல்ல இதெல்லாம் யார் அனுப்பியிருப்பாங்க? சகோதரங்களாம் அனுப்பியிருக்கோம். இல்லை, சகோதரங்கள் இல்லை. கொழும்புல இருக்கிற ஒரு ஆள் தான் அனுப்பினவங்க. இல்லை, அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 45 வயசு வரும். ஒரு கேர்ள் ஒரு ஆள் தான். உங்களுடைய பழைய எப்படி சொல்றது, ஃப்ரெண்டு அந்த மாதிரி அப்படி யாராவது இருக்காங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க. அது பழைய ஃப்ரெண்டு படிக்கிற காலத்தில் இல்லாட்டிக்கு வேலை செய்கிற இடங்கள்ல அப்படி எங்கேயாவது ஒரு கேர்ள் தான் யாராவது இருக்காங்களா? உங்களோட உயிர் நட்பு அந்த மாதிரி யாராவது? அப்படிலாம் இல்லையா? அப்ப எனக்கு சொல்லி தந்தவங்களே, முன்னாள் காதலன் எல்லாம் சொல்லி தர்றாங்க. நீங்க என்ன அப்படி ஒரு ஆள் இல்லைன்ட்டே சொல்றீங்க? ஐயோ, நான் போன அப்புறம் வீட்டு சம்பவமாக போகுதோ? அப்படிலாம் வராது நான் கிஃப்ட். ஓகே, அப்போ அடுத்த கிஃப்டையும் பார்ப்போம்மா என்னன்னு. ஓகே, இதான் உங்களுக்கான ஃபைனல் கிஃப்ட். சரியா? கேக் நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா? என்ன அந்த முகத்துல அந்த ஒரு சந்தோஷத்தையே காண இல்லையே. நீங்க சர்ப்ரைஸ் ஆன மாதிரியே தெரியலையே. யாராவது முதல்ல சொல்லிட்டாங்களோ? ஒருத்தன் சொல்ல இல்லை. ஓகே, அப்ப யார இந்த கிஃப்ட் எல்லாம் நீங்க சொன்னாக்கள் தந்திருக்காங்களா இல்லையான்னு பார்ப்போம். சரியா? நான் சொல்றேன் யார் யார் தந்தாண்டு. நீங்க அவங்க தானா, நீங்க சொன்னாக்கள் தானான்னு சொல்லுங்க. சரியா? ஓகே, உங்களுக்காக வச்சும் ட்ரெஸ்ஸும் கொடுத்து விட்டது பொன்மணி அக்கா. மற்றது சைக்கிள் கொடுத்து விட்டது வசந்தி அக்கா. மற்றது கேஷ் புக் அண்ட் கேக் கொடுத்து விட்டது அது யாரா இருக்கும் சொல்லுங்க நீங்களே கடைசியா? எஸ், அவங்க தான். சரியா? ஓகே, அவங்கள்ட்ட இருந்ததெல்லாம் எதிர்பார்த்தனீங்களா? இப்படி சர்ப்ரைஸ் அவங்களோட பர்த்டேக்கு வெறுமன்ட்டு எதிர்பார்த்தனீங்களா? அப்போ நார்மலா கேக் அப்படி இப்படி வேறுமா? ஓகே, ஆனால் சைக்கிள்லாம் எதிர்பார்க்கலண்ணே. ஓகே, நீங்கள் ஹாப்பியா? ஹாப்பி. அப்போ நீங்கள் அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? வேற ஒன்றும் இல்லையா? வேறு அது ஸ்பெஷலாக சொல்லி விடுறதுக்கு? அவ்வளோதானா? அப்போ நாங்கள் முடிச்சு கொள்ளுவோமா? சரி, ஓகே. அவங்க தான் உங்களுக்காக இது எல்லாத்தையுமே ரெடி பண்ணியிருக்காங்க. எல்லாம் திடீர் பிளான் போட்டு திடீர் அரேஞ்ச் பண்ணது. நீங்கள் ஹாப்பி தானே? ஃபுல் ஹாப்பி தானே? நம்பலாமா?